ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா ட்ரெண்ட். அதாவது இப்ப ரீசென்ட்டா சோசியல் மீடியால வந்து நெறைய அக்காங்கள் வந்திருக்காங்க. ஸோ அந்த அக்காவ வந்து நம்ம ரேட் பண்ண போறோம். நாட் பேஸ்ட் ஆன் தியர் அப்பியரன்ஸஸ் பட் பேஸ்ட் ஆன் தியர் கான்டென்ட். ஓகேவா? ஸோ நெறைய டைப் ஆஃப் அக்காங்கள் ஆக்சுவலா சோசியல் மீடியால இருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போற முதல் அக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி மேலே கை வச்சு பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஹாய், என் பேர் தயாலு. நீங்கள் தயாலு டிசைன்ஸ் பேஜில் இருக்கீங்க. நம்மளோட பேஜில் வந்துட்டு டெய்லரிங் அண்ட் டிசைனிங்கான எல்லா இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் நீங்கள் டெய்லரிங் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ வந்து இவங்க பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிளாத் ஆர் ட்ரெஸ் ஆர் மினி ட்ரெஸ் இவங்க பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரெஸ் தைச்சு அது வந்து ஃபிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வந்து ஆக்சுவலா வந்து ஃபிட் செக் பண்ணி வீடியோ போடுவாங்க. அண்ட் ஹவ் டு ஸ்டிச் த ட்ரெஸ் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டிச்சிங் யூ கேன் வாட்ச் தேர் வீடியோ. தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இது வந்து ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோன்றதுனால இதுக்கு வந்து நிறைய விதமான ஆடியன்ஸ் இல்லை. அதாவது இப்போ டெய்லரிங் பார்க்கணும் கற்றுக்கணுன்ற ஆடியன்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கீழே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து 2.5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அக்கா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஜிம் பேஸ்ட் கான்டென்ட் போடுவாங்க. அகைன் இவங்களும் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் என்ன சொல்றது, அந்த அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நிறைய இல்லை. அதாவது ஜிம் பேஸ்ட் கான்டென்ட் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நிறைய இல்லை. ஸோ அதனால இவங்களும் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து இவங்களோட இதை கேட்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இவங்களும் வந்து என்ன சொல்றது, ஒரு இதுவான ஒரு கிரியேட்டர் தான். பட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா, இவங்க வந்து ஷீஸ் ஆக்சுவலி மேக்கிங் சம் குட் கண்டென்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் பார்க்கல. பிகாஸ் இவங்களோட கான்டென்ட் வந்து ஆக்சுவலா இட் இஸ் வெரி குட் கான்டென்ட் அப்படின்றாங்க. ஸோ இஃப் இட்ஸ் குட் இட்ஸ் பெட்டர். ஸோ வந்து ஸோ பேஸ்ட் ஆன் அதர்ஸ் ஒப்பீனியன் ஐ கிவ் அர் 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்கா the content is very particular about it. என்ன சொல்றது, ஒரு டிவோஷனல் அந்த ஒரு சைடுக்கு போறதுனால வந்து அகைன் ஸோ டிவோஷனல் சைடுக்கு போறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு 2 ஓகே 2 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து एक चीज़ है जो दुनिया में सबके पास इक्वल है, टाइम. 24 hours in a day. Everybody has 24 hours in a day. All the successful people also have 24 hours and you also have 24 hours in a day. The only difference is how you utilize these 24. அக்கா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா இவங்க போடுற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மலிவு விலையில வந்து ஆக்சுவலாக யூடியூப்ல வந்து பார்த்து ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுன்றதே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலாக இவங்க நல்லதாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்றதே வந்து இப்போ பெரிய விஷயம். பட் அக்காவும் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இதெல்லாம் கோர்ஸ்லாம் விற்கிறாங்க. அது வந்து அவங்க அவங்க பிஸ்னஸ் பார்க்க வேணாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால பரவாயில்ல. பட் இவங்க ஒரு கான்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எனக்கு கோடிங் கற்றுக்கணும்னா நான் இவங்க கான்டென்ட் பார்க்கலாம் பேசிக்காக, அவ்வளோதானே தவிர இது எல்லாருக்குமே வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வந்து ஸோ பேஸ்ட் ஆன் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் கொடுக்குற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு 2.5. ஓகே 2.5 இல்லை 3 கூட வச்சுக்கலாம். ஸோ
பட் இந்த அக்கா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் 2 அக்காஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா பண்றீங்க? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். இந்த அக்காவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா சுமதி அக்கா எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு. ஸோ வந்து சுமதி அக்கா இஸ் டாப் லிஸ்ட். பட் ஹர் கண்டென்ட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. யார் வேணாலும் பார்க்கலாம், சிரிச்சிட்டு இருக்கலாம். ஸோ மை கான்டென்ட் சுமதி அக்காவுக்கு 5 on 5. அண்ட் நெக்ஸ்ட் அக்கா வந்து தனுஜா அக்கா. ஸோ ஆக்சுவலா இவங்க கான்டென்ட்டுக்கு வந்து வி ஆர் கோனா கிவ் 5 out of 5. ஏன்னா வந்து இவங்க வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா வந்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து லைக் அவங்க டிரான்சிஷன் ஆகிறதுக்கு. ஸோ வந்து அதனால வந்து ஷீ இஸ் டெஃபினெட்லி 5 on 5. ஹர் கான்டென்ட் இஸ் 5 on 5. Actually we can give her a 5 out of 5. So okay, so let's come to the main part of this video. Okay va. So this akka trend was good until these people came in. பலூன் எதா வச்சி இருக்கியா? பலூன் பலூன் இல்ல. பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்ளோ பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? ஸோ இந்த பலூன் அக்கா இவங்கள மாதிரியே இப்போ வந்து இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இப்போ வந்து இவங்க பீரோ அக்கான்லாம் வராங்க. ஸோ வந்து எவ்ரி திங் வாஸ் குட். ஓகேவா. திடீர்னு வந்தாங்க இந்த பலூன் அக்கா. இப்போ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு பீரோ அக்கான்னு வராங்க. யாரா நீங்களாம்? இவ்வளோ இவ்வளோ வந்து காஞ்சு போயாடா கிடைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலா பலூன் அக்காவோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் பேர் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லிட்டரலா அவங்க வந்து இப்போ லட்சத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாவா எவ்வளோ, ஐ டோன்ட் நோ த கரெக்ட் ஃபிகர்ஸ், பட் மோர் தென் 10 lakhs ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க அவ்வளோ சம்பாதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு 30 lakhs கிட்ட சம்பாதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது வந்து வச்சு நிறைய பேர் வந்து ஃபன்னி ரீல்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் ரியலி நாட் அ ஜோக். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து 3 lakhs சம்பாதிக்கிறாங்கன்னா, ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் ஹவு மெனி வீக் மென் ஆர் தேர் இன் த சொசைட்டி. ஓகேவா. இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வீக்கா இருக்கானுங்களே. ஒண்ணுமே இல்லை. நீ எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அந்த அக்கா வந்து இந்த மாதிரி வந்து துப்பட்டா மட்டும் போட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு தானே நீ சப்ஸ்கிரைப் பண்ண? உண்மையை சொல்லு. நீ வந்து அவ்வளோ வீக்கா இருக்கடா. ஏன்டா இப்படி இவ்வளோ வீக்கா இருக்கு? ஸோ வந்து இப்போ இந்த வீடியோ கேர்ள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, the 1% girls who watch this video, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேல் ஃப்ரெண்ட் வந்து இந்த பலூன் அக்கா இல்லாட்டா இந்த பீரோ அக்காவெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாட்டா அந்த இது ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து ஹீ இஸ் வீக். ஒரு அக்கா வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. அது வந்து நாக்க பொங்க போட்டு போயிட்டு பின்னாடி போய் அலையறான். ஸோ வந்து ஹீ இஸ் அ வீக் மேன். ஸோ டோன்ட் பி இன் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ஓகேவா. ஹீ இஸ் நாட் குட். ஐ எம் 100% ஷியோர். இப்போ வந்து ஆக்சுவலா இவங்களோட கான்டென்ட் வந்து எனக்கு வந்து என்னால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியால எந்த டைப் ஆஃப் கான்டென்ட் போடணுன்றது வந்து அவங்களோட ஒரு முடிவு. ஓகேவா. ஸோ என்னோட விஷயம் என்னன்னா, அந்த கான்டென்ட் அவங்க போடுறதுக்கு காரணம் அதுக்கு வந்து வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி இந்த சொசைட்டில வீக் மென் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி கான்டென்ட் போடுறாங்க. ஓகேவா. ஸோ வந்து இட் இஸ் என்ன சொல்றது. ஸோ ஆக்சுவலா the attention that she get is very wrong. அவங்க கான்டென்ட் வந்து அது வந்து அவங்க இஷ்டம். ஓகேவா. அவங்க என்ன கான்டென்ட் வேணாலும் சோஷியல் மீடியா அவங்க போடலாம். ஸோ வந்து இது வந்து பட் த அட்டென்ஷன், த பாசிட்டிவிட்டி, the viewership she get is very wrong. ஓகேவா. இந்த சென்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு எந்த வியூஸுமே வரல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோடனே வியூஸ் கிடைச்சிருது, ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருது, ஜாலியா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அவங்க பாட்டுக்கு லட்சத்துல சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து சொசைட்டிக்கு வந்து ரொம்ப பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா.
இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏத்துறது. ஸோ திஸ் அக்கா ட்ரெண்ட் ஷுட் எண்ட் டெஃபினெட்லி. ஸோ இந்த அக்கா ட்ரெண்டை எண்ட் பண்ணணும்னா வீக் மேன், கமான் க்ரோ அப் மேன். ஓகே, ஸோ வந்து யூ ஆர் வீக். ஓகேவா, ஐ சே தட் நீ வந்து ஃபாலோ பண்ணுற. நானும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பலூன் அக்கா அவங்களோட இதில் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அட பாவிங்களா, உங்களெல்லாம் நம்பவே முடியாது போலையடா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இந்த பலூன் அக்கா அண்ட் பீரோ அக்கா அதாவது இந்த மாதிரி கான்டென்ட் வந்து அவங்க போடக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் வி டோன்ட் என்கரேஜ் தி ஷிட். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் யா, ஹாப்பி நியூ இயர்.